காரப்பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சோன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்திற்கு ஏற்ப வரமிளகா, 3 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/4 கப் துருவின தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொழுக்கட்டை வெள்ளையா வேணும்னா நீங்கள் எண்ணெயில் வறுக்கிறத நிறம் மாறாமல் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அரிசி மாவை சேர்த்து அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு மாவு நல்லா கெட்டி ஆற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி வச்சுட்டு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிருங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு நல்லா கையிலேயே பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி மாவு சாஃப்ட் ஆகணும், கையிலையும் ஒட்டக்கூடாது. இட்லி பாத்திரத்துல எண்ணெய் தடவிட்டு கையிலையும் எண்ணெய் தடவிட்டு கையில் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி 4 விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடி கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டை வச்சு மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்து சட்னி இல்லை இட்லி பொடி கூட இந்த காரப்பிடி கொழுக்கட்டையை சர்வ் பண்ணலாம்.